Hello everyone, welcome to SSC Destiny. In the video la nama neighboring borders of India paak porom. There are 9 neighboring countries. இந்த 9 neighboring countries கோட சின்ன ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நார்த் டு சவுத் நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறது PM, CM. அவங்கள கைட் பண்ணுறது AB ஸ்கொயர். N நேபாள், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மியான்மர், C சைனா, M மால்தீவ்ஸ், A ஆப்கானிஸ்தான், B பூட்டான், இன்னொரு B வந்து பங்களாதேஷ். ஆப்கானிஸ்தான் கேபிட்டல் வந்து காபுல், பாகிஸ்தான் கேபிட்டல் இஸ்லாமாபாத், நேபாள் கேபிட்டல் காத்மாண்டு, பூட்டான் கேபிட்டல் திம்பு, பங்களாதேஷ் கேபிட்டல் டாக்கா. இங்கே சைனா வரும். சைனா கேபிட்டல் பீஜிங். And here Myanmar capital Yangon, Naypyidaw ரெண்டு இருக்கு. ஸ்ரீலங்கா கேபிட்டல் கொலம்பு, எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல். லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. இங்க கீழே வந்து மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ் கேபிட்டல் மேல், MALE மேல். ஆப்கானிஸ்தான் கரன்சி ஆப்கானி, பாகிஸ்தான் கரன்சி ருபி, பூட்டான் கரன்சி யன்குல்ட்ரம், தென் சைனா கரன்சி யுவான் ரென்மின்பி, மியான்மர் கரன்சி கியாத் KYAT கியாத், நேபாள் கரன்சி ருபி, பாகிஸ்தான் கரன்சி ருபி, ஸ்ரீலங்கா கரன்சி ருபி, மால்தீவ்ஸ் கரன்சி ருஃபியா. நிறைய கரன்சிஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ருபி நிறையா இது ரிப்பீட் ஆகும். அதே போல் யூரோவும் நிறையா கண்ட்ரீஸ்க்கு ரிப்பீட் ஆகும். டாலரும் நிறையா கண்ட்ரீஸ்க்கு ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுறதெல்லாம் நான் கிளப் அப் பண்ணி என்னோட வீடியோஸில் ப்ரியராக இருக்கக்கூடிய வீடியோஸில் கண்ட்ரீஸ் அண்ட் கரன்சி அப்படின்றத போட்டிருக்கேன். தென் செகண்ட் ஒன் கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். கண்டி அதை கோ த்ரூ பண்ணுங்கள். UPSC SSC CGL ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது இட் வில் ரியலி ஹெல்ப்ஃபுல். SSC CGL எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டஃபர் லெவல் அப்படின்னா, நெய்பரிங் கண்ட்ரீஸ் வந்து பார்டரிங் ஸ்டேட்டை எதெல்லாம் டச் பண்ணுறாங்க, எதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போது ஆப்கானிஸ்தான் வந்து நம்மளோட இந்தியாவை டச் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து எதுனா, ஷேரிங் பவுண்ட்ரிஸ் வந்து எதுனா லடாக் தான் வந்து ஷேர் பண்ணும் ஆப்கானிஸ்தான். இந்த பவுண்ட்ரி லைன் பேர் தான் வந்து டியூரண்ட் லைன். ஓகே, இந்த பார்டர் லைன் லடாக் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் ஷேர் பண்ணும். தென் கம்மிங் டு பங்களாதேஷோட பார்டர் வந்து நம்ம இந்தியா கூட ஷேர் பண்ணுற அந்த பார்டர் லைன் பேர் வந்து ரட்க்ளிஃப் லைன். யூ கேன் see here ரட்க்ளிஃப் லைன். இந்த ஷேரிங் பார்டர் லைன்ஸ் இதுக்கான வீடியோஸும் நான் ப்ரியராக போட்டிருக்கேன். அதையும் கோத்ரூ பண்ணுங்க. எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் ஷேர் பண்ணுதுன்னா வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, அசாம் அண்ட் திரிபுரா. இந்த ஸ்டேட் தான் வந்து பார்டர்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் பங்களாதேஷ் PM ஷேக் ஹசீனா, பிரசிடென்ட் வந்து அப்துல் ஹமீத். பூட்டானோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஜொங்கா. இங்கே இருக்க பூட்டானோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஜொங்கா. PM வந்து லோட்டே ஷெரிங். பூட்டான் PM லோட்டே ஷெரிங். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ரிலீஜியன் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் புத்திசம் தான். 77% பூட்டானில் வந்து புத்திசமாக தான் இருப்பாங்க. 22% தான் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து ஒரு புத்திஸ்ட் கிங்டம் ஆன் ஹிமாலயா ஈஸ்டர்ன் எட்ஜ்னு சொல்லுவாங்க பூட்டானை. சைனா பிரசிடென்ட் வந்து ஜி ஜின்பிங். அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து மேண்டரின். சைனாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் மேண்டரின். நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கான பார்டர் லைன் பேர் வந்து மக்மோகன் லைன். மியான்மரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பர்மீஸ்.
அவங்களோட நேஷனல் ஆந்தம் வந்து கபாமா இ. இது ஒரு தடவை எஸ்எஸ்சில கேட்டிருந்தாங்க. கபாமா இ. ஓகே. தென் பிஎம் வந்து ஆங் சான் சியூகி, பிரசிடென்ட் வின் மின்ட். கமிங் டு நேபாள், நேபாள் பிரசிடென்ட் பித்யா தேவி பண்டாரி, பிஎம் வந்து கேபி சர்மா ஒலி. நேபாள் பித்யா தேவி பண்டாரி, பிஎம் கேபி சர்மா ஒலி. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் நேபாளி. தென் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஷேர் ஆகக்கூடிய அந்த லைன் வந்து ரெட் கிளிஃப் லைன். ரெட் கிளிஃப் லைன் வந்து இங்கேயும் வரும், தென் டு பங்களாதேஷ் ஆல்சோ. ஹியர் அண்ட் ஹியர், இது ஃபுல்லாவே ஹியர் அண்ட் ஹியர் ரெட் கிளிஃப் லைன். நேஷனல் ஆந்தம் இஸ் குவாமி தரானா. அதுதான் அவங்களோட நேஷனல் ஆந்தம். பாகிஸ்தான் நேஷனல் ஆந்தம் குவாமி தரானா. அஃபிஷியல் லாங்குவேஜ் இஸ் உருது. பாகிஸ்தானோட அஃபிஷியல் லாங்குவேஜ் உருது அண்ட் இங்கிலீஷ். கமிங் டு ஸ்ரீலங்கா, பிரசிடென்ட் வந்து கோட்டபய ராஜபக்ஷா, பிஎம் மகேந்திர ராஜபக்ஷா. இப்போ ரீசெண்டாக வந்த சிஜிஎல்லையும் கேட்டிருந்தாங்க, சிஹெச்எஸ்எல்லையும் கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் பிஎம். பிரசிடென்ட் வந்து ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் கோட்டபய ராஜபக்ஷா பிரசிடென்ட். பிஎம் பிரைம் மினிஸ்டர் வந்து மகேந்திர ராஜபக்ஷா. அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ், ஸ்ரீலங்காவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து சின்ஹலா அண்ட் தமிழ். இங்கேயும் ரிலீஜியன் பார்த்தோம்னா 70% ஆஃப் த பீப்புள் வந்து புத்திசம், 12% தான் ஹிந்துயிசம். தென் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ் வந்து சவுத் வெஸ்டில் இருக்கு, இங்கே கீழே இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து திவேலி. மால்தீவ்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜ் திவேலி, DHIVELI, திவேலி. ஓகே, திவேலி தான் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ். பிரசிடென்ட், மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் வந்து இப்ராஹிம் முகமது சோலி. ஒரு கிளான்ஸ் சவுத் சைட்ல இருந்து ஸ்டேட் கேபிட்டல் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். தமிழ்நாடு சென்னை, கேரளா திருவனந்தபுரம், லக்ஷதீப் கவராட்டி, கர்நாடகா பெங்களூரு, ஆந்திர பிரதேஷ் அமராவதி, தெலுங்கானா ஹைதராபாத், கோவா பனாஜி, மகாராஷ்டிரா மும்பை, தாத்ரா நாகர் ஹவாலி கேபிட்டல் வந்து சில்வாசா, டாமன் அண்ட் டையூ டாமன், ஒடிஷா புவனேஸ்வர். இங்க புதுச்சேரி இருக்கா, புதுச்சேரி, காரைக்கால், மஹி, யானம். இந்த மூணுமே அதை சேர்ந்தது தான், புதுச்சேரியை சேர்ந்தது தான். அடுத்து குஜராத் காந்தி நகர், ஜிஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ் போபால், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேஷ் லக்னோ, உத்தரப்பிரதேஷ் லக்னோ. தென் NCT of Delhi, National Capital Territory of Delhi is New Delhi. பஞ்சாப் ஹரியானா கேபிட்டல் சிட்டி சண்டிகர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 2 கேபிட்டல் சிட்டி இருக்கு. சம்மர் சீசன்ல ஸ்ரீநகராவும் வின்டர் சீசன்ல ஜம்முவாவும் இருக்கும். லடாக்கோட கேபிட்டல் சிட்டி லெஹ். ஆஃப்டர் தி பைஃபர்கேஷன் ஆஃப் தீஸ் 2 யூனியன் டெரிட்டரிஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக், 2 பேருக்குமே வந்து 2 யூனியன் டெரிட்டரிக்குமே வந்து இண்டிவிஜுவல் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் இருக்காங்க. இப்போ கரண்டா லடாக்குக்கு வந்து RK மத்தூர் இருக்காங்க. லடாக்ல வந்து ஒன்ஸ் பைஃபர்கேட் ஆன பிறகு இதுக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு. ஒன்னு லெஹ், இன்னொன்று வந்து கார்கில். தென் உத்தரகாண்ட் டெஹராடூன், ஹிமாச்சல் பிரதேஷ் ஷிம்லா. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது உத்தரப்பிரதேஷ்க்கும் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஷிம்லா, உத்தரப்பிரதேஷ் லக்னோ. சிக்கிம் கேங்டாக். இதுதான் வந்து 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அருணாச்சல் பிரதேஷ் இட்டாநகர், அசாம் டிஸ்பூர், மேகாலயா ஷில்லாங், திரிபுரா அகர்தலா, மிசோரம் ஐஸ்வால், மணிப்பூர் இம்பால், நாகாலாந்து கொஹிமா. இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் CGL எப்படி எக்ஸாம் கேட்பாங்கன்னா,
இந்த பார்டர்ஸை வந்து எந்தெந்த இந்தியாவோட ஸ்டேட் பார்டர்ஸை வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஆப்கானிஸ்தான் ஷேர் இந்தியா பார்டர்ஸ். எந்த பார்டர்னா லடாக். பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஸ்டேட் பார்டர்ஸ் எதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் வராது. ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், இந்த இதுதான் மட்டும்தான் வரும். தென் நேபாள், உத்தரகாண்ட், உத்தர் பிரதேஷ், பீகார், சிக்கிம், தென் வெஸ்ட் பெங்கால். பூட்டான், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அசாம், தென் அருணாச்சல் பிரதேஷ். Then when coming to Myanmar வந்து மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ் கூட தான் வந்து இவங்க பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் வந்து இந்த ரவுண்ட், இந்த சர்க்கிள். வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, அசாம், தென் திரிபுரா. when coming to southern side, ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸ் இந்த ரெண்டு இதுவுமே சி மட்டும்தான், சி பார்டர்ஸாக தான் இருக்கும். சி தான் பார்டர்ஸாக இருக்கும். ஸ்ரீலங்காவையும் இந்தியாவும் பிரிக்கிறது வந்து பாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார். நம்ம இந்தியாவோட சதர்ன் சைடில் இந்தியன் ஓஷனும், இங்கே கீழே சவுத் வெஸ்ட் சைடில் வந்து அரேபியன் சி, சவுத் ஈஸ்ட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்காலும் இருக்குது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் கேபிட்டல் இஸ் போர்ட் பிளேர். தென் சைனா வந்து எந்தெந்த நம்மளோட இந்தியா ஸ்டேட்ஸை பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்கன்னா லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் சைனா வந்து நம்ம இந்தியா பார்டர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த ஸ்லைடு வந்து ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் அன் இன்ட்ரோ ஆஸ் அ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பீக்ஸ், ரேஞ்சஸ், இந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோவாக நான் எடுத்து கொடுக்குறேன். இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோ. ஹியர் இஸ் த ஹிமாலயன் ரேஞ்ச், நார்தர்ன் பிளைன்ஸ், இந்தியன் டெசர்ட், இங்கே வந்து தார் டெசர்ட் வரும். திஸ் இஸ் ஹோல் இஸ் த டெக்கான் பிளாட்டூ, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், தீஸ் ஆர் தி கோஸ்டல் ரீஜியன்ஸ். இங்கே தான் வந்து மவுத் ஆஃப் கங்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, Lakshadweep Island will be in the southwestern side, southwest. Thank you friends.